பொதுவா சுக்கிரன் அப்படின்னா அது ஒரு பெண் கிரகம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றதை மையப்படுத்தி ஒரு வீட்டுல சுக்கிரன் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறார் என்பதை நம்மளால என்ன பண்ணிடலாம்னா முடிவு செய்து விடலாம். ஏன்னா சுக்கிரன் மனித வடிவில், பொருளடிவில் எல்லா கிரகங்களுமே எப்படி இருக்கின்றத நம்ம முடிவு பண்ணுவோம். அதன் அடிப்படையில சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மை அடைந்த பெண்கள், இளம் பெண்கள் அனைவருமே சுக்கிரனுடைய அம்சம்தான். ஒரு 3 பூரட்டாதி அல்லது 3 ரேவதி நட்சத்திரத்துல தொடர்ந்து நீங்க கோசாலை சென்று பாருங்க. அங்க இருக்கக்கூடிய பசுக்களை, அதாவது தானியங்கள் கொடுத்தோ அல்லது அவதற்குரிய தீவனங்கள் கொடுத்தோ மகிழ்வித்து அங்க சர்க்கரை பொங்கலிட்டு 5 முக தீபம் ஏற்றி நாம தூப தீப ஆராதனையோடு நைவேத்தியம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கிறத பாப்பீங்க. நீங்க நகை போடுறதுல இருந்து, உங்க வீட்டுல பணம் தங்குறதுல இருந்து அத்துணையுமே ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது. சோ இத அடிப்படையில நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும். சுக்கிரதோஷம் உடனே நீங்கி விடும்.